பேசிக்கலி டிஆர் ஃபேனு. இப்போ பைக்லேயும் டிஆர் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே பேட்ஜும் இருக்கும். நான் வந்து இந்த லென்த்தான மியூசிக் வந்து பம்பை தக்குமுக்குன்னு தக்குதுன்னு தக்குமுக்குன்னு தக்குதுன்னு தக்குமுக்குன்னு தக்குதுன்னு தக் தக்குமுக்குன்னு தக்குதுன்னு இது ஒத்தையடி. ரெட்டடின்னு பார்க்கும்போது தக்குடுதுன்னு டக்குடுதுன்னு தக்குடுதுன்னு டக்குடுதுன்னு தக்குடுதுன்னு டக்குடுதுன்னா தக். ஸோ இந்த மியூசிக் எப்படின்னா, நீங்கள் லென்த்தான டைலாக் என்னென்னலாம் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரீத் நீங்கள் இழுத்து பிடிச்சி வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி ஒரு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு புதுசாக. ஒரு வீடியோலையும் அவர் பேசியிருந்தார் ஒரு 2 years பிஃபோர். அந்த டைலாக்லாம் நான் மக்கப் பண்ணும்போது எனக்கு அந்த மூச்சு இழுத்து பிடிச்சி பாடும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த முருகருடைய வரிகளை சொல்லும் போது வேலுடையோனே வினையுடையோனே கோளுடையோனே குன்றுடையோனே மயிலுடையோனே மலையுடையோனே மணியுடையோனே அரு உடையுடையோனே ஆறு முகமுடையோனே ஏறு நடையுடையோனே தெய்வாம்சம் நிறைந்தோனே தெய்வானையை மணந்தோனே அள்ளி மனம் கொடுத்தோனே வள்ளிக்கரம் பிடித்தோனே சேவர்கொடி வெடித்தோனே காதற்கவி படித்தோனே பன்முகனே நன்முகனே இன்முகனே சண்முகனே அப்பா முருகா முத்து குமரா. ஸோ இப்படி லென்த்தான டைலாக் நீங்கள் மக்கப் பண்ணும் போது உங்களுக்கு மூச்சு இழுத்து பிடிச்சி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது ரெட்டேடியிலே பாருங்கள், நான் பம்பையில் அதை நான் இழுத்து வெளில நான் மூச்சு விடணும். இதே ஒத்தடி பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான் வரும். ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு லென்த்தான டைலாக் என்ன இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பம்பையாக இருக்கட்டும், டெத் மியூசிக்கில் செகண்ட் வரி இருக்கும், அது வாசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன், ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மூச்சு இழுத்து பிடிச்சி எப்படி இது ப்ளே பண்ணுறீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், வலிக்காதா வாய் வலிக்காதா அப்படின்னு. மியூசிக்குன்னு நான் வாசிக்கும் போது அந்த சவுண்டு ஒலிக்கும். சில பேர் நினைக்கிறாங்க எப்படி வாய் வலிக்கும், பட் நான் வாசிக்கும் போது மியூசிக் ஒலிக்கும். நான் அதை திங்க் பண்ணுறதில்ல வலிக்கிறத பற்றி. பட் அந்த மூச்சு இழுத்து பிடிச்சி நம்ம அதை வாசிக்கணுன்றதுக்காக எப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இந்த இவ்வளோ பெரிய டைலாக் நான் மக்கப் பண்ண சொல்கிறது உங்களுக்கு. இதுன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த டைலாக் ஃப்ரீயாக இருக்கோ அதை ஒரு நாள் நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூச்சு பயிற்சி மாரி நீங்களுக்கு எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி.